رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சிஸ்டர்ஸ், இன்றைக்கி இந்த கொஞ்ச நாளாக நீங்கள் எல்லாம் ஓதிக்கொண்டு வாரீங்க. மாஷா அல்லாஹ் தபாரக் ரஹ்மான். ஸோ அதில் நான் பார்த்தது, அதாவது இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் விடுற பிழைகள் என்னன்னு சொல்லி நான் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சூரத்துல் முல்க் எடுத்திருக்கிறேன் பாருங்க. நீங்கள் என்னென்ன பிழைகளை விடுறீங்கன்றது நான் இதில் காட்டுறேன். நீங்கள் அது மாதிரி உங்களோட இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மற்ற சூறாக்கள் ஓதும்போது கவனமாக ஓதுங்க. சரி, நான் அதுக்காக பொதுவான ஒரு சூரத்துல் முல்க் எந்த நாளும் எல்லாருமே ஓதுவீங்க. ஸோ அதுக்காக நான் இந்த சூறாவை எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஹாஃப், மேபி ஒரு 3 to 4 ஆயாஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிஸ்டர்ஸ். ஓகே, மேபி ஐ கேன் எக்ஸ்பிளைன் 5 ஆயாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஓகே, நிறைய பேர் சிஸ்டர்ஸ் நீங்கள் அவுது பில்லா சொல்லும் போதே உங்களோட அவுது பில்லா வந்து ஊசு பில்லா, அவுசி, அவுது பில்லா அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அது ஆக்சுவலி அது வரும் இப்படி அவுது. ஓகே, ஹம்சா அண்ட் ஐன் அவுது. ஸோ அவுது பில்லா. ஓகே, ஜால் அவுது, அவுது பில்லா, பி பில்லா. ஓகே, இப்படித்தான் அது வரும் அவுது பில்லாஹி. ஸோ பில்லாஹின்னு சொல்லக்கூடாது. என்னோட அந்த அவுது பில்லா வந்து நிறைய பிழை இருக்குது. ஸோ இந்த ஏன் நாங்கள் பில்லா அல்லாவை லைட்டாக சொல்கிறோமெண்டா, அல்லாவுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ற வேர்டு இருக்குதானே, இதுக்கு சொல்கிறது இஸ்மு ஜலாலா அல்லது லஃப்து ஜலாலா. அல்லாண்ட வேர்டுக்கு முன்னாடி கஸ்ராவுடைய எழுத்து இருந்தா சிஸ்டர்ஸ், நாங்கள் அதை அல்லாவை லைட்டாக சொல்லணும். பம்மா அல்லது ஃபத்ஹா இருந்தால் நாங்கள் அதை ஹெவியாக சொல்லணும். அந்த ரீசனுக்காக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லா சொல்லும் போதும் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ராவை வந்து ஹெவியாக சொல்கிறது இல்லை, லைட்டாக தான் சொல்கிறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, ரஹ்மானிர் ரஹீம், நோ ரஹ்மானிர் ரஹீம், இங்கே மத் இருக்குதுன்னா. ஸோ நாங்கள் நீட்டணும். வெல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரா, தபாரா. ஓகே, தபார இல்லை. நிறைய பேர் எப்படி ஓதுவீங்கன்றா, நீங்கள் நான் இது வந்து சிஸ்டர்ஸ் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த சூறாவை எடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஓதின அந்த சூறாக்களை வந்த பிழைகளை நான் இதில் காமன் மிஸ்டேக்களை நான் இதில் காட்டுறேன். ஓகே, தபாரக்கல்லதி, இது ரா வந்து ஹெவியாக வரும். ஓகே, அடுத்தது நீங்கள் வந்து அதிகமாக மத்து சகீரா, ஓகே, சின்ன மத் இருந்தால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க, அதை விட்டுட்டு போகிறீங்க. ஸோ மெதுவாக ஓதுங்க. தபரக்கல்லதி என்று மேபி நீங்கள் ஓதலாம். ஓகே, தபார, தபார, தபரா ஃபுல் மவுத். தபார இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. தபார நோ, தபார, தபார, தபாரக்கல்லதி, தபாரக்கல்லதி பியதிஹில். ஓகே, சில பேர் என்ன செய்கிறீங்கண்டா இந்த ஹம்சத்துல் வசலுடைய அலிஃபையும் சேர்த்து ஓதுறீங்க. நிறைய பேர் அதை ஓதுறீங்க. ஓகே, ஸோ அது பிழை. நீங்கள் என்ன செய்யணும்? பியதிஹில். உங்களுக்கு தெரியும் சிஸ்டர்ஸ், ஹம்சத்துல் வசலுடைய அலிஃப் என்று சொல்வது எதுன்னு சொன்னால் இப்படி வரும் இந்த அலிஃப். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு சொல்வது ஹம்சத்துல் வசல் என்று சொல்லி, அதாவது சேர்க்கோணும், வசல் சேர்த்தல். ஓகே, இங்கிலீஷில் தமிழில் சொல்லணும்னா சேர்த்தல், வசல். ஸோ ஹம்சத்துல் கத்தா என்று சொல்வது வந்து கட், என்ன சொல்றது, ஹம்சத்துல் கத்தா. அதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த வேர்டில் இருக்குது ஐயுக்கும், இந்த ஹம்சா, அதை எது ஹம்சத்துல் கத்தான்னு சொன்னால் ஹம்சாவுக்கு மேலே, சாரி அலிஃபுக்கு மேலே ஹம்சா இருக்கும். இதை நாங்கள் யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் திஸ் ஹம்சா. பட் வென் அது வந்து ஒரு வசனத்தை ஒரு சொல்லில் முன்னாடி இருந்தாலும் சரி, இடையில இருந்தாலும் நாங்கள் அதை ஓதணும். ஆனால் இந்த மாதிரி அலிஃப் இருந்தால் அதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் உச்சரிக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் சேர்த்து ஓதுறோம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓதிட்டு போகணும். ஓகே, ஸோ இதில் எப்படி ஓதணுமெண்டா பியதிஹில் முல்கு, பியதிஹில் முல்கு.
சப்போஸ் நான் இதை தபாரகல்லதி பியதி அப்படி நிப்பாட்டினேன்டா பியதி, அப்போ நீங்கள் திரும்ப இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்டா அல் முல்கு என்று ஓதணும். ஆனால் அது பெட்டர் வந்து நிப்பாட்டாமல் ஓதுறது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். வஹுவ அலா குல்லி குல்லி ஷைஇன். இது என்ன ரூல்? இஹ்ஃபா. ஏன் இந்த கஸ்ராத்தேன் அடுத்தது காஃப். காஃப் இதில் 15 எழுத்துக்கள் இருக்குது சிஸ்டர்ஸ். நிறைய பேருக்கு இஹ்வான்ட என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை எப்படி தெரிஞ்சுக்கொள்றேன்னு சொன்னால், உங்களுக்கு உண்மையிலே கலர் கோட் உள்ள குரான் இருந்தால் அது உண்மையிலே இட்ஸ் ரியலி கிரேட். ஓகே, உங்கள்கிட்ட 7 மண்டா வாங்குங்க. இல்லாட்டி ஸ்க்ரீனில் கூட கலர் கோட் குரான் இருக்குது. உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஸ்க்ரீனில் விளங்கும். இது குரான் ஃப்ளஷ். ஸோ குரான் ஃப்ளஷ் என்ற எப்போ போட்டு அதில் வந்து தஜ்வீத் என்ற குரான் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அதை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி குரான் வரும். இது உண்மையிலே வெரி ஈஸி, வெரி ஹேண்டி. மாஷால்லா உங்களுக்கு தஜ்வீத் எல்லாமே பிளாக்காக இருக்கும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகிக்கும். இது என்ன, இது எப்படி, இது எங்கே ஒன்றா எங்கே மத்து. ஆனால் இந்த மாதிரி கலர் கோடாக இருந்தால் உங்களுக்கு ஈஸி, சரியான ஈஸி. ஏனெண்டா க்ரீன் கலராக இருக்கிறது எல்லா இடத்துலையுமே ஒன்றா கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிய வரும். அதே மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹெவி லெட்டர்ஸ் என்று வரும், சரியா? லைட் டார்க் ப்ளூ, ஓகே, அண்ட் லைட் ப்ளூ எல்லாமே கல்கலாவுடைய எழுத்துக்கள்னு தெரியும். ஓகே, நீங்கள் அப்படி தெரியாட்டி கூட நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஓதிக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் நார்மல் பிளாக்காலே எழுதின குரானை ஓதுனீங்கன்னா, பிளாக் இங்கால தனியாக பிளாக்கால் இருக்கிறத ஓதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக ஓதிடும். ஓகே, ஸோ இதில் குல்லி ஷெய் இங் ஒன்றா கொடுக்கணும். ஓகே, ஷெய் இங் ஒன்றா கொடுக்கும்போது நோஸால் வரணும் சவுண்ட். அதாவது நீங்கள் கையை நோஸில் வச்சா இங்கு வரும். ஓகே, கதீர். அப்போ இந்த இடத்துல நாங்கள் லைட்டாக நிப்பாட்டணுமா ஹெவியாக நிப்பாட்டணுமான்னு லைட்டாக. ஏன் ராவை வந்து நாங்கள் சுக்குன் வக்குஃப் செய்யும் போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கஸ்ராவாக இருக்குது, அதே நேரம் மத் இருக்குதுன்னா மத்து வந்து எதுக்குரிய மத்து? கஸ்ரா லெட்டருக்குரிய மத்து, தீர் கதீர். ஸோ அதனால் ராவையும் வந்து நாங்கள் லைட்டாக நிப்பாட்டணும், சரியா? கதீர் என்று சொல்லக்கூடாது. ஓகே, நான் இந்த ஆயம் ஓதி காட்டுறேன் பாருங்க. தபார தபார பாருங்க. தபாரகல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த இடத்துல எப்படி ஓதுவீங்க? இதில் ஹம்சத்துல் வசல் நான் சொன்னேன் ஏற்கனவே, தெரியுமா? இது வந்து வந்துச்சு இந்த மாதிரி ஹம்சா, அதாவது அலிஃப் வந்தா அது நான் சொன்னேன் ஏற்கனவே, இது வந்து ஹம்சத்துல் வசல் சேர்த்து. ஆனால் ஆரம்பத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இதை உச்சரிக்கணும். என்ன சவுண்ட்? ஆ கொடுக்கணும். இப்போ அலிஃப் லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது இது ஒரு வேர்ப், இது ஒரு நவுன். ஓகே, இதுக்கு இங்கிலீஷில் அரபிக்கில் சொல்கிறது இஸ்முல் மௌசூல் அண்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இங்கிலீஷில் சொல்கிறது. ஸோ நாங்கள் இது அல்லதி. ஓகே, இல்லதி உள்ளதி நோ எதுவுமே சொல்லக்கூடாது. ஓகே, நாங்கள் ஓதும்போது நிறைய சிஸ்டர்ஸ்க்கு டவுட்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரியான சிஸ்டர் நான் எங்களுக்கு ஊன்னு சொல்லலுமா ஈன்னு சொல்லலுமா, அப்படி இல்லை. இது வந்து லாம் வந்தால் அல்லதி. ஓகே, அல்லதி ஹலகா. கால் ஹெவி லெட்டர், காஃப் ஹெவி லெட்டர், லாம் லைட் லெட்டர். ஸோ சில பேர் வந்து ஹலகா ஹலக்கா இல்லாட்டி ஹலக்கான்னு சொல்லுவீங்க. நோ, ஹலகா ஹலகா. உங்களோட வாய் இப்படி போகும், ல கா. ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெதுவாக ஓத பழகுங்க சிஸ்டர்ஸ், ஸ்பீடாக ஓதக்கூடாது. ஓகே, அல்லதி ஹலகல் இந்த லாமோட சேர்க்கணும். மவுத்த வாவ் இந்த லாமோட சேர்க்கணும் சிஸ்டர். நான் சொன்னேன் பாருங்க, இது வந்து ஆஷ் கலரில் இருக்குது இந்த குரானில். ஏன்னு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணணுமென்றதுக்காக. ஓகே, ஸோ அதனால நாங்கள் வ அல் ஹயாத்துன்னு சொல்லக்கூடாது. நிறைய சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஓதினீங்கன்னா, நாங்கள் 9வது ஜுஸ் 8வது ஜுஸ் எல்லாம் ஓதும் போது மாஷா அல்லா நிறைய மாஷா அல்லா தபாரக் ரஹ்மான் நிறைய சிஸ்டர்ஸ் ஓதினீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை விடுங்க. உங்களோட ஆர்வத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களோட மே அல்லாஹ் இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ் இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? வல். ஓகே, அல்லன்னு சொல்லக்கூடாது. வல் ஹயாத்த. இந்த வாவ் வந்து எங்கட நாங்கள் ஹஃப்ஸ் மெத்தட்ல ஓதுறோம். ஏன்னா 10 ரிவாயாக்கள் இருக்குது. ரிவாயா வந்து 10 முறைகள் இருக்குது. ரிவாயான்னு சொல்றது முறைகள், அதாவது ஸோ 10 முறைகள் இருக்குது. எங்கட நாங்கள் ஓதுறது ஹஃப்ஸ் மெத்தட். ஓகே,
ஹப்சுல் ஹாசிம் அந்த மெத்தட்ல ஓதுறதால இந்த வாவை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்லை. ஓகே, நிறைய உங்களோட குரான்ல வா பிளாக் கலர் பாருங்க. இப்போ இதே இது பிளாக் கலர் இங்க்ல இருக்கிற குரான் எல்லாமே பிளாக் கலர் தான், உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால இது ஈஸி. ஸோ அதனால தான் நான் சொல்ல கலர் கோட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. வல் ஹயா, ஓகே, ஹயா வாத்தன்னு சொல்றது இல்லை. ஓகே, வல் ஹயாத்த லியப் கல்கலா லியப்லுவக்கும் லியப்லுவக்கும் ஐயு. ஓகே, யா வந்து ஷத்த ஐயு ஐயுக்கும் அஹ்சனு அஹ்சனு அமலா. ஃபத்ஹத்தைன் இருக்குது, அதே நேரம் அலிஃப் இருக்குது. ஸோ அலிஃப் இருக்கிற ஃபத்ஹத்தைனில் தான் அலிஃப் வரும். ஓகே, எந்த எழுத்துக்கள்லையுமே அரபிக்கில் ஒரு சொல்லில் வந்து ஃபத்ஹத்தைன்னு சொல்றது டபுள் ஃபத்ஹா மேலே வரும். அதில் வார எழுத்துக்கு அடுத்தது தான் அலிஃப் வரும். அப்போ நாங்கள் நிப்பாட்டும். ஆனால் ரெண்டு எழுத்துக்கு வராது. எந்தெந்த எழுத்து தா மர்பூத்தாவிலையும் ஓகே ஹம்சா என்ற எழுத்துலையும் வந்து ஃபத்ஹத்தைன் வந்துச்சுன்னு சொன்னால் அலிஃப் வராது. இந்த ரெண்டு எழுத்துலையும் அலிஃப் வராது. மற்ற எழுத்துல எல்லாமே வந்து அலிஃப் வரும். ஸோ நாங்கள் அதை நிப்பாட்டும் போது நாங்கள் அமலான்னு நிப்பாட்டணும். ஓகே, வஹுவல் அகெயின் வஹுவல், இதை வஹுவா அல்லன்னு ஓதக்கூடாது. வஹுவல் அசீசுல் கஃபூர் வஹுவல் அசீசுல் கஃபூர் வஹுவல் அசீசுல். ஓகே, வஹுவல் அசீசுல் கஃபூர். ஓகே, இந்த ஆயா ஓதி காட்டுறேன் பாருங்க. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. திரும்ப ஒரு தரம் ஓதி காட்டுறேன். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. ஏன் நான் நீட்டினேன்? ஏன் நீட்டினேன்? வஹுவல் வஹுவல் அசீசுல் கஃபூர். ஒரு நான் வந்து இது மத்துடைய எழுத்துனா வாவ். உங்களுக்கு தெரியும் சிஸ்டர், 3 மத்துடைய எழுத்துக்கள் இருக்குது. அலிஃப், வாவ் அண்ட் யா. ஓகே, ஸோ இந்த 3 எழுத்துக்களும் ஏதாவது ஒரு எழுத்து கடைசி எழுத்துக்கு முதல், அதாவது நாங்கள் நிப்பாற்ற எந்த ஒரு சொல்லுலையும் அந்த கடைசி சொல்லுல கடைசி எழுத்துக்கு முதல் வந்துச்சுன்னு சொன்னா, திரும்ப சொல்றேன், கடைசி வேர்ட்ல கடைசி சொல்லுல கடைசி எழுத்துக்கு முதல் வந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்கள் நீட்டணும். மத் எங்களுக்கு ஈதர், அதாவது 2 மத் அல்லது 4 மத், 4 மத் அல்லது 6 மத்ஸ் அந்த கவுண்ட்ல கொடுக்கலும். இப்போ நாங்கள் முதலாவது ஆயாவில் 2 மத் கொடுத்தோம்டா இந்த அடுத்த கண்டினியூவாக வர எல்லா மத்திலையுமே 2 கொடுக்கணும். இதில் நாங்கள் 4 கொடுத்தோம்டா இதில் நாங்கள் 4 4 4 கொடுத்து கொண்டு போகணும். இது எல்லாமே இதே நாங்கள் 6 கொடுத்தோம்னா கண்டினியூ அதே மாதிரி 6 மத்து கொடுத்து கொண்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இந்த 2 ஆயாஸையும் மோதி காட்டும். நான் சொன்னேன் 5 ஆயாஸ் உண்டு, பட் நான் அதை விட நான் பார்க்குறேன் 2 ஆயாஸை முதலாவது கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு எந்த நாளும் இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த சூறாவே நான் பார்த்தேன் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ 2 ஆயாஸை நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி ஓதும்போது நீங்கள் அழகாக பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இன்ஷால்லா நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் மனசுலையும் வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த சூறாக்களை ஓதினீங்கன்னு சொன்னால் ஈஸியாகிக்கும் சிஸ்டர்ஸ். பிஇذنில்லாஹி தஆலா உங்களோட ரெசிடேஷன் அழகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. ஓகே சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 2 ஆயாசையும் சொன்ன மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ தரம் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்குறீங்களோ பார்க்க உங்களுக்கு உங்களோட இந்த ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினது ஈஸியாக விளங்கும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு நாங்கள் அதே மாதிரி அடுத்த ஆயாக்களை கண்டினியூ பண்ணோம். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.